தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்ன ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். சின்ன பிள்ளையிலிருந்து இப்ப வரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே கண்ணில் பார்த்துக்கிட்டு, அதாவது துலாம் ராசிக்காரங்க ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா கூட பல அனுபவத்தை சொல்லும். ஏன்னா துலாம் ராசி அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்ப வரைக்கும் தாம் பட்ட கஷ்டத்துல 1% கூட மத்தவங்க பட்டுடக்கூடாதுப்பா அப்படின்னு யோசிக்க கூடியவங்க. கண்ணுக்கு முன்னாடி யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் நம்ம ஒரு காலத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்லி நமக்கு யாரும் உதவி செய்யல, நம்மளாவது இவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்னன்னு தெரியலனா கூட அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு வலம் வரக்கூடிய துலாம் ராசிக்காரங்களே துன்பத்துக்கும் துலாமுக்கும் ரொம்ப இஷ்டம் போலைங்க. ஏன்னா இவங்களை தேடி தேடி வந்துட்டு இருக்கு. எப்படின்னா இவங்க அந்த எடையை கையில வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, தராசு. துன்பம் இவங்களுக்கு கிலோ கணக்குல வந்துகிட்டே இருக்கு, டன் கணக்குல வருது, கிலோ கணக்குல வருது. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய துன்பத்துடைய அளவு எடை கூடிக்கிட்டே இருக்கு. உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்போ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல துலாம் ராசியுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? வாழ்க்கையே வெறுத்து போச்சு, எனக்கு எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க, நம்பி ஒருத்தவங்க கூட எனக்கு ₹1 இந்தாமா வச்சுக்கோ, இந்தாப்பா வச்சுக்கோ, இந்தா ஒரு டீ சாப்பிடு, ஒருவேளை சாப்பாடு சாப்பிடு, நான் வாங்கி கொடுக்கறேன், சாப்பிட்டையா, தூங்குனையா, உடம்பு எப்படி இருக்கு, உனக்கு போட்டுக்க துணி இருக்கா, காலுக்கு செருப்பு இருக்கா, இந்த மாதிரி எந்த ஒரு அத்தியாவசிய தேவை கேட்கறதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லை. ஆனா மற்றவங்களுக்காண்டி ஓடி உழைச்சு கட்டுக்கட்டா பணம் சேர்த்து அவங்களுக்கு சீர்சனத்தை செஞ்சு வீட்லையும் சரி, கட்டிக்கிட்டவங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, யாருக்கெல்லாம் மொய் அழுக முடியுமோ அந்த அளவுக்கு அளந்தாச்சுங்க. இப்ப வரைக்கும் அளந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா துலாம் ராசி என்ன தெரியுமா பேசுவாங்க? கொஞ்சம் வெடுக்குன்னு பேசிடுறீங்க, ட்ரை பண்றீங்க, பேசுறீங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஆனா அடுத்த செகண்டே முன்னாடி போய் நிப்பீங்க. ஒண்ணு இல்ல, ஒரு ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அடிக்கடி உங்ககிட்ட காசு வாங்கிட்டே இருக்கிறாரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபோன் பண்ணி காசு கேட்குறாங்கன்னா திட்டுவீங்க. ஆனால் அடுத்த செகண்டே அவங்களுக்கு அக்கௌண்ட்ல போய் காசு விழுந்துடும். ஒரு பிரச்சனைன்னு கூப்பிடுறாங்களா, முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் முதல் ஆளாக போய் நின்று இருப்பீங்க. இப்படி பல விதங்களில் மற்றவங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடிய துலாம் ராசிக்கு துன்பத்தை விலக்கி கொஞ்சமாவது துயரம் இல்லாத வாழ்க்கையை வாழ புரட்டாசி மாதம் வெளிச்சத்தோடு பிறந்திருக்குங்க. உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் கன்னி ராசியில பெயர்ச்சி அடையிறது தாங்க. சில ராசிக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் அடிப்படை காரணமே இவர் தாங்க. சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியக்கத்தக்க நிறைய மாற்றங்களை துலாம் ராசிக்கு கொடுக்க போறார். அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்க போகுது. அது என்ன தலைப்பை பார்த்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிரள வைக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. 3 யோகம் உங்களை தேடி வந்திருக்கு. நிச்சயமா ஒரு நல்ல காலம் உங்களுக்கு பிறந்திருச்சுங்கிறத ஆணித்தனமா சொல்லலாங்க. அது என்னன்னு தெளிவா பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி துலாம் ராசிக்காரங்களே, உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம் யாராவது ஒருத்தவங்கள மனசார நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய நாமத்தை 3 முறை சொல்லுங்க. இந்த வீடியோ பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல காலத்திற்கு சாவி கொடுக்கிற மாதிரி இருக்கும். துலாம் ராசிக்கு ஒரு ஏற்றமான மாதம்னே சொல்லலாம், நன்மைகள் நிறைந்த மாதம்னு சொல்லலாம். மாதத்துடைய தொடக்கத்துல வேலையில நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்துடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட போறீங்க. உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஒரு நீண்ட அல்லது குறுகிய தூர பயணமாவது மேற்கொள்ள போறீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். செல்வாக்கு மிக்க நபருடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அவங்களுடைய ஆதரவின் காரணமா வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும். ஏற்ற தாழ்வுனால நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டீங்க இல்லையா, அந்த நிலை மாறப்போகுது. பொருளாதார ரீதியா உங்க கை ஓங்க போகுது. தேவையான பணம் கையில இருக்கும். வீட்டில் இருக்க பெரியவங்களுடைய உடல்நிலை குறித்து ரொம்ப கவலைப்பட்டீங்க இல்லையா, அந்த நிலை மாறுதுங்க.
அவங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது ஆரோக்கியம் மேம்பட போகுது. நிலம் மற்றும் கட்டிடம் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டம். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட மட்டும் வாக்குவாதத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வீட்டில் இருக்கவங்க யாராவது கொஞ்சம் முன்ன பின்ன பேசினாலும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. காதல் உறவுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் துணை கிட்ட வாக்குவாதம் செய்யாதீங்க. ஏன்னா கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த பிரிவு பாத்தீங்கன்னாக்கா மற்றவர்களால உங்களுக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுடைய காதல் உறவுல ரொம்ப கவனமா இருங்க. ஆக மொத்தத்துல இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமா அமைஞ்சிருக்குங்க. வேலையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. குடும்ப உறுப்பினருடைய ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். திட்டமிட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்கா சிறப்பான வெற்றியை பெற முடியுங்க. எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உணர்ச்சி வசப்படாதீங்க. அது சந்தோஷமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் ரொம்ப உணர்ச்சி வசப்படாம கோபத்தை வெளிக்காட்டாம உங்களுடைய உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு சாதகமா போயிடுங்க. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்மீகம் மற்றும் கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கிறதுனால குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது இன்னும் உங்களுக்கு அதீத பலனை கொடுக்குங்க. முன்னாடியே சொல்லி இருந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு இந்த மாதத்துல 3 யோகம் தேடி வருதுன்னு. அது என்னென்ன எந்தெந்த கிரகங்களால உங்களுக்கு அந்த யோகம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து தன்னுடைய சொந்த ராசிக்கு மாற்றமாகிறார். இதனால யோகம் உருவாகி இருக்கு. கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் மீன ராசியிலேயே வக்ரம் அடைந்திருக்கிறதுனால யோகம் உருவாகி இருக்கு. அடுத்து சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். இதனால யோகம் உருவாகுது. சோ இந்த 3 யோகங்களும் சேர்ந்து துலாம் ராசிக்கு அற்புதமான பலன்களை அள்ளி தரப்போகுதுங்க. சதா நேரமும் எப்பவுமே ஏதாவது ஒரு சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். தூங்குற நேரம் போக அதாவது அந்த தூக்கமும் பார்த்தீங்கன்னா இவங்களை மெய் மறந்து தூங்கக்கூடிய தூக்கத்துல மட்டும்தான் இவங்களுடைய மனசும் இவங்களுடைய மூளையும் அமைதி கலக்கும். இல்லாட்டி வச்சுக்கோங்களேன் பலவித சிந்தனைகளை இந்த மாவு அரைக்கிற மாதிரி போட்டு அரைச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்தை எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதை செயல்படுத்துவதில் ரொம்ப கில்லாடிங்க. உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று அமைகிறதுனால எல்லா விதங்களிலையும் முன்னேற்றத்தை கொடுக்கும். விரும்பிய பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. முக்கிய விஐபிகளுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். அவங்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். மதிப்பு மரியாதை உயருங்க. திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாக முடியும். தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது. தொழில் பொறுத்த வரைக்கும் பண வரத்து அதிகரிக்கும். பழைய கடன்களை எல்லாமே திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் விலகும். உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது மேம்படும். அரசாங்க வகைகள்ல அனுகூலமான பலன் உண்டு. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் சங்கடங்கள் விலக போகுது. நிறைய சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க போறீங்க. சிலருக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய பிள்ளைகளால நன்மைகள் கிடைக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது. புதுசா ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட போறீங்க. கூட இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே பகிர்ந்துக்காம இருப்பது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பு. முக்கியமா கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீருங்க. பல வகையான யோகங்கள் ஏற்பட போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செய்து முடிப்பீங்க. மேலிடத்துல உங்களுக்கு பதவிகள் தேடி வரும். ஆனாலும் மத்தவங்க கிட்ட பழகிறப்போ நிதானமா இருங்க. தொழில முன்னேற்றம் காணப்படும். பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்கு. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் கொஞ்சம் வேகம் காட்டுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். சோ இப்ப வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிக்கான புரட்டாசி மாத யோகமான பலன்கள். சோ இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா கிடைக்கும். அந்த வகையில துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பிறந்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமா பிறந்திருக்கு. மாதம் முழுவதுமே உங்களுக்கு ராசிநாதன் ஆதாயத்தை வழங்குறார்.
மாதம் முழுவதுமே உங்களுக்கு ராசிநாதன் ஆதாயத்தை வழங்குறார். அதனால பொருளாதார நெருக்கடி விலகும், தொழிலிருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படுங்க. வியாபாரம் அப்படிங்கிறது லாபத்தை மட்டுமே கொடுக்கும், பழைய கடன்களை அடைச்சிருவீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுங்க. செல்வாக்கு உயருங்க. மறைமுகமா உங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் விலகி ஓடுவாங்க. சூரிய பகவானும் கேது பகவானும் குரு பகவானும் இவங்க 3 பேருடைய பார்வை அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கறாங்க. அதாவது சுபமா இருக்குது. ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு. பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்படுவது நல்லது அப்படிங்கிறத அறிவுறுத்துறார். என்ன ஒரு விஷயத்திலையுமே இந்த காலகட்டத்தில் அவசரம் மட்டும் காட்ட வேண்டாங்க. இடம் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரியான விவகாரங்கள்ல ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படணுங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலைகள்ல முழுமையான அக்கறை செலுத்தி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய மாதமா இருக்குங்க. முக்கியமா யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுக்காதீங்க. அப்படி வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சங்கடத்துல கொண்டு போய் விட்டுடும். அடுத்து தலைமையை அனுசரித்து செல்வது அவசியம்ங்க. உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிர்வாக காரணங்களால நீங்க எதிர்பாராத இடமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேரம் காலம் சூழல் இது எல்லாமே அறிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லா விதங்கள்லையும் நன்மையை அடைய முடியுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் குறைந்து மன நிறைவு பெற போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 10, 11 இந்த நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 24, 27, அக்டோபர் மாதத்துல 6, 9, 15ஆம் தேதி இந்த 5 நாட்கள் அள்ளி தருவதனால இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா கால பைரவரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும், சந்தோஷம் நிலைக்கும். அடுத்ததா சுவாதி நட்சத்திரக்காரங்களே, நினைச்சதை அடையிறதுக்கு எப்பவுமே திட்டமிட்டு செயல்படக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு. யோகம் அப்படின்னாவே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் 3 யோகமான அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க. வியாபாரம் தொழில ஏற்பட்ட தடைகள் விலகி போகும், மறைமுக தொல்லைகள் நீங்கும், இழுபறியாக இருந்து வந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சமூகத்துல தனி அந்தஸ்து செல்வாக்கு உண்டாகும். உங்களுக்கு வந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குடும்பத்துல மகிழ்ச்சியையும் சுக்கிர பகவான் வழங்குறாருங்க. வாழ்க்கை துணையோட இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி ரொம்ப ஒற்றுமையா வளம் வர போறீங்க. புதுசா சொத்து சேர்க்கை உண்டு, பொன் பொருள் சேரும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தை வித்து வேற ஒரு சொகுசான வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா இந்த காலகட்டத்தில் அரசு விவகாரங்கள்ல வியாபாரிகள் எச்சரிக்கையா இருக்கணுங்க. வரக்கூடிய ஆசைகளுக்கும் வருமானத்திற்கும் இந்த நேரத்தில் இடம் கொடுக்காமல் இருப்பது சிறப்பு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களா இல்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா, ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா கழுகு பார்வை உங்க மீது இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வேலை இப்ப கடகடன்னு நடக்கும். விரும்பிய இடம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம். குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்துக்கு உருவாகிறதுனால செலவுகளை சமாளிக்க முடியும். அள்ள குறையாத அளவுக்கு வரவு வந்துகிட்டே இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பது ரொம்பவே நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது, அதாவது சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 11, 12 இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 22, 24, அக்டோபர் 4, 6, 13, 15 இந்த 6 நாட்கள் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா பிரத்யங்கார தேவியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வரவு அதிகரித்து வளம் உண்டாகுங்க. அடுத்ததா விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். செயல்பாடுகள்ல எப்பவுமே நிதானத்தை கடைபிடித்து வெற்றி பெறக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டகரமான மாதமா பிறந்திருக்கு. குரு பகவானுடைய
பார்வை அப்படிங்கிறது விரய செலவை கட்டுப்படுத்துறார். முக்கியமா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் காணாம போகுது. வாழ்க்கையில் இருந்து வந்த பயம் காணாம போகும். நீங்க செலவு செய்யக்கூடிய பணம் ஒவ்வொன்றா, அதாவது நிறைய செலவு பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா இத்தனை நாளா, அதெல்லாம் இப்ப சுப செலவுகளாக மாறும். உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான செலவா மாறுங்க. குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நிம்மதியை உண்டாக்குறாங்க. நீங்க எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்கிறார். கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு இவர் உதவிகரமா இருக்காரு. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் விலக்கி கொடுக்கிறாருங்க. உடல்நிலையில ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கிறார். நினைச்சது சாதிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அடுத்ததா ராகு பகவானுடைய அருள் ஆசினால தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறுங்க. இருந்தாலும் வியாபாரிகள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம்ங்க. கணக்கு வழக்குகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தங்களுடைய கடமைகள்ல சரியா இருக்கணும்னாக்கா, முக்கியமா இம்பார்ட்டண்டா ஏதாவது ஃபைல்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உத்தியோக பணிகள்ல இருக்கு. அது முக்கியமா அரசாங்க துறைகள் இருக்கீங்கன்னா கவனமா இருக்கணும். அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவசரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரிங்க, நிதானமா யோசிச்சு செயல்படுவது சிறப்பு. இந்த நேரத்துல யாரையும் பகைத்துக் கொள்வது நன்மையா இருக்காது. உங்களுக்கு அப்படி உங்ககிட்ட மல்லு கட்டி யாராவது நின்னாலும் சரி, போடா நீதான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிடுங்க. ஏன்னா உங்களை எதிர்த்து எவனும் ஜெயிக்க மாட்டான். அவன் எதிர்க்கிற மாதிரி இருக்கும் தவிர அந்த தோற்றம் அப்படிங்கிறது உங்களை ஜெயிக்க முடியாதுங்க. இந்த நேரத்தில் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னாவே தன்னால உங்களை எதிர்த்தவங்க காணாம போயிடுவாங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க நீங்க என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, அமைதியா இருக்கணும், நிதானமா இருக்கணும், யார்கிட்டையும் கோபப்படக்கூடாது. மற்றவங்க யாராவது நம்ம கிட்ட வம்பு வழக்கு வச்சுக்கிட்டாலும் நம்ம நிதானமா இருக்கணும். ஓகேங்களா? இதை நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும், பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும், புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். விவசாயிகளும் அக்கறையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை அடைய முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 11, 12 இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். நீண்ட தூர பயணம் இருக்கக்கூடாது, வீண் வாக்குவாதம் இருக்கக்கூடாது, புதுசா முதலீடு பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் 1க்கு 10 முறை யோசிச்சுதான் செய்யணுங்க. அந்த ஒரு நாள் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 21, 30, அக்டோபர் 3, 6, 12, 15 இந்த 6 நாட்கள் சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாளை நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும், சந்தோஷம் நிலைக்கும். ஆக மொத்தத்துல புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய துலாம் ராசிக்கு தொலைந்த போன சந்தோஷம், தொலைந்த நிம்மதி, சகல விதங்களையும் நன்மைகளை கொடுத்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ வழிவிற்றுக்கு கரெக்டா பயன்படுத்துங்க. வரக்கூடிய வாய்ப்பையும் பயன்படுத்துங்க. எல்லா விதங்களிலும் நிதானத்தை கடைபிடிங்க. இவ்வளவு தாங்க இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது 100க்கு 100% துலாம் ராசிக்கு சாதகமான பலன்களை தான் கொடுத்திருக்கு. நம்ம வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே துலாம் ராசியுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி நினைச்ச மாதிரி நடக்கும்னு சொல்லி நம்மளும் அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டுதலை வச்சுக்கலாங்க. நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும், வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. இது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வரம்ங்க. கடவுளுடைய அனுகிரகத்தினால வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.